ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த வார ராசி பலன் காணலாம். இந்த வாரம் என்ன விசேஷம் அப்படின்னா, குரு பூர்ணிமா வாரம். அதாவது பெற்றோர்கள் பெரியோர்களுடைய குருமார்களுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் பெறக்கூடிய வாரம். இந்த வாரத்தில் பெற்றோர்களிடமோ பெரியோர்களிடமோ அவச்சொல் பழிச்சொல் சாபம் வாங்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. குறிப்பாக அப்பாவிடம் பார்த்தீங்கன்னா, அப்பாவிடம் மகன்கள் இந்த வாரம் சாபம் வாங்கினீங்கன்னா அது 7 ஜென்மத்திற்கும் உங்களை நல்லா வாழ விடாது. அப்புறமேட்டி முன்னோர்கள் செய்த பாவம் அப்படின்னு பரிகாரம் பூஜை அப்படின்னு காலம்புறா செஞ்சிட்டே இருக்க வேண்டியதான். இந்த வாரத்தில் குரு பூர்ணிமா வாரமாக இருக்கும்போது பெற்றோர்கள் பெரியோர்களிடம் பணிவாக பேசுங்க, பணிவாக நடந்துக்குங்க, எதிர்த்து பேசாதீங்க. பெற்றோர்கள் பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குங்க. நல்லா இருங்க அப்படின்னு வாழ்த்துனாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு விடலாம். இந்த வார ராசி பலன் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 23/7/2026 அன்று முதல் 31/7/2026 வரை, ஆடி மாதம் 7ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7:27 பௌர்ணமி ஆரம்பித்து மறுநாள் 29ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8:57 வரை பௌர்ணமி நீடிக்கிறது. பௌர்ணமி தினம்தான் குரு பூர்ணிமா. அதாவது பெற்றோர்களிடம் பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய நாள். இந்த வார கோச்சார கிரக பாத சாரங்களை காணலாம். சூரிய பகவான் பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் முதல் 4ஆம் பாதம் வரை சஞ்சாரம் செய்கிறார். சந்திர பகவான் துலாம் ராசி விசாக நட்சத்திரம் முதல் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் வரை சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் பகவான் ரிஷபராசியில் தன்னுடைய சொந்த சுய நட்சத்திர சாரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். புத பகவான் புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் இந்த வாரம் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவான் பூச நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் இந்த வாரம் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிர பகவான் சிம்ம ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பூர நட்சத்திரம் 3, 4 பாதத்திலும் உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலும் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார் வக்கரகதியில். ராகு கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலும் கேது மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலும் 9 நவகிரகங்களுடைய நட்சத்திர பாதசாரங்கள் இந்த வாரம் செல்கிறது. இந்த வாரம் என்ன அதி முக்கியமான தகவல் அப்படின்னா, செவ்வாயும் சுக்கிரனும் தன்னுடைய சுய நட்சத்திர சாரத்தில் செல்கிறார்கள். சனி பகவான் வக்கரகதியில் தன்னுடைய சுய நட்சத்திரத்திலும், குரு பகவானும் சூரியனும் சனி நட்சத்திரத்திலும். இது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த வாரம் என்ன முக்கியமான தகவல் அப்படின்னா, சிம்மம் கன்னியில் செவ்வாய் நவாம்ச கட்டத்தில், துலாம் விருச்சிகத்தில் நாமச கட்டத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வார். உயிருள்ள உயிரற்ற, அதாவது ஆடு மாடு உயிருள்ள ஜீவராசிகள், உயிரற்ற அப்படின்னா வண்டி வாகனங்கள், கத்தி கபடம், நெருப்பு. செவ்வாயும் சுக்கிரனும் சுய நட்சத்திர சாரத்தில் செல்லும்போது பார்த்தீங்கன்னா விலங்குகளால் தெருநாய் கூட்டமாக கடிபட்டுக்கும். இப்போ கொம்புள்ள மிருகங்களால் மக்களுக்கு மனிதர்களுக்கு சிலருக்கு ஆபத்து வரலாம். தெருவில் நடந்து போகும்போது நாய் கடிக்கலாம். அதனால் கொஞ்சம் இந்த வாரம் மக்கள் கவனமாக இருக்கணும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா குட்டி புயல் உருவாவதற்கு வாய்ப்புண்டு. கச்சத்தீவில் மீனவர்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசி அன்பர்களுக்கு
இந்த வாரம் ராசி பலன் காணலாம். துலாம் ராசி விசாக நட்சத்திரத்திலே சந்திர பகவான் வாரத்தை தொடங்கி வைக்கிறார். குரு பகவானுடைய நட்சத்திரம். குரு நட்சத்திரம் அப்படின்னாலே அனைத்து வழியிலும் ஒரு சுப நட்சத்திரம் தான். இருந்தாலும் பெற்றோர்களிடம் பெரியவர்களிடம் இந்த குரு நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் சாபம் வாங்குற மாதிரி, பெற்றோர்கள் மனம் நோகிற மாதிரி நடந்து கொள்வாங்க. ஜென்ம நட்சத்திரத்திலே சந்திர பகவான் செல்லும்போது விசாக நட்சத்திர அன்பர்கள் பெற்றோர்களிடம் பெரியவர்களிடம் பணிந்து செல்வது நல்லது. உடம்பு சரியில்லாமல் இருக்குது, உடல் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஜென்ம ராசியிலே வாரம் முதல் நாள் சந்திரன் செல்லும்போது நல்ல மருத்துவரிடம் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். உடல் ஆரோக்கியம் சரியாகும். வாரத்தில் 2வது நாள் 3வது நாள் 2வது வீட்டிலே சந்திரன் நேசமாக செல்வார். உங்களுக்கு பார்த்திங்கன்னா 10வது வீட்டு அதிபதி. செவ்வாய் தன்னுடைய சுய நட்சத்திர சாரத்திலே 8வது வீட்டிலே சந்திரன் நட்சத்திரத்தை விட்டு சுய நட்சத்திரத்திலே நின்று 2வது வீட்டை பரிசுகிறார். பார்த்திங்கன்னா சந்திரமங்கல யோகம். இப்போ இதுவரை பார்த்திங்கன்னா வேலை தொழிலில் சில மாற்றங்கள், சிலருக்கு அடிக்கடி வேலை மாறுற மாதிரி, வருமான இழப்பு, சம்பாத்திய குறைபாடு, பணம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த வாரம் உங்களுக்கு நிவர்த்தியாகும். நல்ல வேலை கிடைக்கும். செவ்வாய் 10ஆம் அதிபதியை 8வது வீட்டிலிருந்து 2வது வீட்டை பாரு செய்யும்போது துலாம் ராசி என்பதற்கு பண வரத்து நன்றாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு பேசுறது, மற்றவர்கள் மனம் நோகிற மாதிரி பேசுவதை தவிர்க்க வேண்டும். 2வது வீட்டிலே சந்திர பகவான் நேசமாக செல்லும்போது குடும்பத்துக்காக பணம் காசு தாராளமாக செலவு பண்ணுவீங்க. 2ஆம் இடம் சார்ந்த செலவுகள் இந்த வாரத்தில் 2வது 3வது 4வது நாட்களில் ஏற்படும். சந்திர பகவான் 3ஆம் இடம் செல்லும்போது 27, 28, 29 இந்த 3 நாட்களும் புதிய முயற்சிகள் செய்யலாம். அது வேலை சார்ந்தா இருக்கலாம், உத்தியோகம் சார்ந்தா இருக்கலாம். உங்களுடைய எதிர்கால முன்னேற்றம் சார்ந்து 27, 28, 29ஆம் தேதி நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. எவ்வளியிலும் லாபம் வரும். கோச்சாரத்தில் 3வது வீட்டில் சந்திரன் செல்லும்போது எடுத்த காரியங்களில் வெற்றி, எவ்வளியிலும் லாபம் உண்டு. துலாம் ராசிக்கு 4வது வீட்டிலே, அதாவது புதன்கிழமை இரவு 8:51 வரை, அன்றைக்கி பார்த்திங்கன்னா பௌர்ணமி. உத்திராட நட்சத்திரத்திலே சந்திர பகவான் செல்லும்போது உத்திராட நட்சத்திரம் குரு சாபம் பெற்ற நட்சத்திரம். துலாம் ராசிக்கு 10வது வீட்டிலே தற்போது குரு பகவான் மேற்கே அஸ்தமனமாக இருக்கிறார். பௌர்ணமி நாளில் குரு பூர்ணிமா யோகம். இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கக்கூடியவருக்கு கொடுக்கலாம். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பெற்றோர்கள் பெரியோர்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாம். குறிப்பாக அன்னைக்கு அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. பௌர்ணமி அன்று, குரு பூர்ணிமா அன்று நீங்கள் பெற்றோர்களையோ பெரியோர்களையோ மதிக்காமல் எடுத்தெறிந்து பேசுவது, அப்பா மனம் நோகிற மாதிரி நடந்து கொள்வது, அப்பா வேதனைப்பட்டு உங்களை சாப்பிட்ற மாதிரி நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்றால் உங்களை மட்டும் பாதிக்காது, உங்களுடைய வம்சம் தலைமுறையே பாதிக்கும். அப்புறம் 7 ஜென்மத்துக்கும் பரிகாரம் பூஜை செஞ்சிட்டே இருக்க வேண்டியதான். எல்லாம் முன்னோர்கள் விட்ட பாவம், முன்னோர்கள் குறை கேட்குது அப்படின்னு பரிகார பூஜை தேவையில்லாமல் பணம் சம்பாதிக்கிறத தேவையில்லாமல் செலவு பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதான். அதனால் பௌர்ணமி நாளில் அப்பாவிடம் ஆசீர்வாதம் வாங்குறீங்களே இல்லையோ, அப்பாவிடம் சாபம் வாங்காமல் துலாம் ராசி அன்பர்கள் இருந்தாலே போதும். ஏன்னா உத்திராட நட்சத்திரம் குரு சாபம் பெற்ற நட்சத்திரம். குரு சாபத்திலே கடுமையான சூரிய நட்சத்திரம் அப்படின்னா அது உத்திராடம் தான். 4வது வீட்டிலே சந்திர பகவான் செல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு சளி, காய்ச்சல், இருமல், உடம்பு சரியில்லாமல் போகும். உடனே மருந்து மாத்திரை சாப்பிட்டு நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளணும். 4வது வீட்டிலே சந்திர பகவான் செல்லும்போது துலாம் ராசி என்பர்கள் தேவையில்லாமல் பயண போக்குவரத்து அலைச்சல்களை குறைச்சிக்கணும்.
இந்த வாரத்துடைய சிறப்பான பலன் இதுதான். அதாவது பெற்றோர்கள் பெரியவர்களிடம் பணிவாக மதிப்பாக நடந்துக்கணும். ஆசிரியர்களிடம் குருமார்களிடம் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குறீங்களோ இல்லையோ, பெற்றோர்களிடம் அப்பாவிடம் ஆசீர்வாதம் வாங்கணும். பெற்றோர்களிடம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சாபம் வாங்காமல் பார்த்துக்கிட்டிங்கனாவே இந்த வாரம் சிறப்பானதாக துலாம் ராசி என்பளுக்கு இருக்கும். ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.